எந்த சூழ்நிலையிலும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரவே மாட்டார் என அவரோட தந்தையும் திரைப்பட இயக்குனருமான S.A. சந்திரசேகர் கன்னியாகுமரியில தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில பங்கேற்ற அவர் வியாழக்கிழமை இரவு செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் சினிமா மட்டுமே மக்களோட பொழுதுபோக்கு சாதனமா இருந்துச்சு. திரையரங்குகளை மட்டுமே நோக்கி மக்கள் போனாங்க. ஆனா இப்போ டிவி வந்ததுக்கு அப்புறம் பிறகு செல்போன், லேப்டாப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என அதனோட ஆதிக்கம் அதிகரிச்சு போச்சு. எம்ஜிஆர் சினிமால இருந்த காலகட்டத்துல ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல மரியாதையும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு படம் வெளியான அன்னைக்கே திருட்டு CD வெளியாகிருது. இதனால இன்றைக்கு உள்ள தயாரிப்பாளர்களை மிகவும் பாதிப்படைய வைக்குது. சினிமா தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் விரைவில் நடைபெற போது இதுல தகுதியானவர்கள் மட்டுமே நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட வேணுங்கிறது என்னோட விருப்பம். தேர்தல நிக்கிறவங்க ஒரு சங்கத்துல மட்டுமே பொறுப்பாளரா இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி 2 சங்கத்துல பொறுப்பாளரா இருக்கிறவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இதனால வீண் பிரச்சனை தான் அதிகமா ஏற்படும். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் மீதான ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்போ நிறைய பேர் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்வாங்க. அந்த சாக்கடையை நம்ம ஏன் சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் அவங்க கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கேன். எனது மகன் அரசியலுக்கு வருவது மூலம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வாருன்னு நான் நினைச்சது உண்மைதான். காலப்போக்குல அரசியல் ஒரு சாக்கடை தான், அதை சுத்தம் செய்ய முடியாதுன்னு உணர்ந்து அதுல இருந்து ஒதுங்கிட்டேன். அதனால எந்த சூழ்நிலையிலும் என் மகன் அரசியலுக்கு வர மாட்டான். இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு மிகச் சிறந்த கலைஞர் என்பதுல யாரும். அவரோட முதல் படமான அன்னக்கிளி வெளிவந்த பிறகு தொடர்ந்து இசை கச்சேரிகளை நடத்திட்டு வந்தாரு. அவரது இசை கச்சேரியில எனது மனைவி சோபாவும் பங்கேற்றிருக்காங்க. ஒரு படத்துக்கு மட்டுமே இசையமைத்திருந்த அவங்க அந்த காலகட்டத்துல நடந்த கச்சேரியில பிறர் இசையமைத்த பாடல்களில் உள்ள பாடல்களையும் பாடினாங்க. அப்போது அவங்க யாருக்கெல்லாம் ராயல்டி கொடுத்தாங்க? தற்போது அவர் ராயல்டி கேட்பது நியாயமற்ற பேச்சு என தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு S.A. சந்திரசேகர். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.